சரவணன் எப்போதும் போல ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ அஞ்சலியை பார்க்க திரும்பவும் கோவிலுக்கு போறாங்க. அஞ்சலி சரவணன் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்த பிறகு முதல் முறையா இந்த சந்திப்பு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. சரவணா, நீ என் லைஃப்ல திரும்ப கிடைப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அஞ்சலி சரவணன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. சரவணனும், நானும் தான் அஞ்சலி, உன்னை மறக்க முடியாம பல நாள் நான் தவிச்சு போய் நின்னேன். அப்பதான் தங்கமயில என்னுடைய வாழ்க்கையில வந்தா. நானும் அவ கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தேன். ஆனா அவ எனக்கு பின்னாடி பண்ணிருக்க துரோகத்தை அறிஞ்சதும் என்னால இதுக்கப்புறம் அவ கூட வாழவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு தான் நானும் வந்தேன் அப்படின்னு தங்கமயில் பத்தியும் இங்க சரவணன் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரவணனும் இப்படி பேச பேச இதெல்லாம் இங்க அஞ்சலிக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதும் அதை பத்தி கேட்டதும் தான் சரவணா திரும்பவும் என் வாழ்க்கையை விட்டு என்னை விட்டுட்டு விட மாட்டலன்னு அங்க அஞ்சலி கேட்க, சத்தியமா நான் திரும்பவும் உன்னை விட்டு போக மாட்டேன். அன்னைக்கு பண்ணி கொடுத்த அதே சத்தியமா தான் இதுன்னு சொல்ல, அப்போ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா சரவணான்னு கேட்க, நிச்சயமா நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பா அஞ்சலி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த தடவையாவது இந்த விஷயத்தை பத்தி உங்க வீட்டுல நீ பேசலாம்லன்னு சொல்ல, என்ன சரவணா போன தடவை மாதிரி இந்த தடவை நீ ரொம்ப பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எங்க அஞ்சலி. அதுக்கு சரவணன், நிச்சயமா பேசுறேன் அஞ்சலி, நிச்சயமா உன்னை பத்தி என்னை பத்தியும் நம்ம வாழ்க்கையை பத்தியும் என் அப்பா கிட்டே அம்மா கிட்டே இந்த தடவை நான் கண்டிப்பா பேசுவேன். ஏன்னா அப்பாவே பெரிய குற்ற உணர்ச்சியில தான் இருக்காரு. ஏன்னா அந்த தங்க மேல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு கவலை எங்க அப்பாவுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த தடவை இந்த விஷயத்த சொல்லும் போது கண்டிப்பா இந்த விஷயத்துல எனக்கு சப்போர்ட்டா நிப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு அதிகமா இருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்க வீட்டுல இருக்க யாரும் எந்த வெறுப்பும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம திரும்ப திரும்ப நம்ம பார்த்து பேசிக்கிறதுனால பிரச்சனை வேணா வரலாம். பிரச்சனையை குறைக்கிறதுக்கு முதல்ல இந்த விஷயத்தை பத்தி நான் வீட்டுல பேசுறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, போன தடவை மாதிரி என்னை விட்டுடாத சரவணா, போன தடவை நீ விட்டுனதுனால தான் இன்னைக்கு என் வாழ்க்கையும் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு அங்க அஞ்சலி சொல்ல, எனக்கு எல்லாமே புரியுது அஞ்சலி, உன் வாழ்க்கையை பத்தி நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். உனக்கு வாழ்க்கை கொடுக்கறதையும் நான் நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குன்னு சரவணனும் சொல்றாங்க. அதை கேட்ட அஞ்சலி ரொம்ப சந்தோஷமா கையை பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்க, சரவணா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, என்ன அஞ்சலின்னு கேட்க, இல்லை உன் குழந்தைய பத்தி சொன்னியே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எந்த அம்மாவும் குழந்தைய உடனே உன்கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி ஒருவேளை தங்கமயில் உன்னிட்ட குழந்தைய கொடுக்கலன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்க, என்னால முடிஞ்சதை பண்ணுவேன். என் குழந்தை அவகிட்ட வளர்றதுக்கு நான் விட மாட்டேன். என் ஃபேமிலியில இருக்கவங்களே இதெல்லாம் பார்த்துப்பாங்க. அதையும் தாண்டி அந்த குழந்தை அவகிட்ட தான் வளரணும்னா நிச்சயமா அதுக்கு நான் இங்கே சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். போலீஸு கேஸுன்னு எது வந்தாலும் நான் பார்த்துப்பேன். அந்த குழந்தைய நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வளர்க்கலாம். என்ன சொல்ற அஞ்சலி அப்படின்னு கேட்க, எனக்கு சரிதான் சரவணா, உன் குழந்தைய நான் தனிப்பட்ட முறையில் உன்னோட குழந்தைன்னு பார்க்க மாட்டேன். அது ஏன் குழந்தைதான் அப்படின்னு அங்க அஞ்சலி சொல்ல, இதை கேட்ட சரவணன், உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் ஆரம்பத்திலே கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வந்து நின்று இருக்காது. இதுக்கெல்லாம் காரணமே நான் தான். நான் அது ஸ்ட்ராங்கா நின்று இருக்கணும், எங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கணும். அப்படி எதுவுமே பண்ணாம விட்டுட்டேன். என் தம்பிங்க அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது, சரவணா நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிச்சு கவலைப்பட வேண்டாம், நடக்க போறதை பத்தி நம்ம பேசிக்கலாமேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஏற்கனவே குமரல்லையும் மன கஷ்டத்துலையும் இருந்த எங்க பழனி முத்துவேல் வந்துட்டு கோவிலுக்கு வந்திருக்காங்க. கோவில இவங்க ரெண்டு பேரும் பேசின அத்தனை விஷயத்தையும் பக்கத்துல நின்று எல்லாத்தையுமே கேட்டுறாங்க. டேய் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்துவேல் கத்த, முத்துவேல் அதிர்ச்சியோட முத்துவேலை பார்த்து அதிர்ச்சியோட சரவணன் நிற்க, சரவணா யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரவணன் பேச முடியாமல் நிற்க அவர் பக்கத்தில் வந்துடுறாங்க. யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முத்துவேலும். அதுக்கு சரவணனும் வந்துட்டு அது அப்படின்னு சொல்ல, பல்லான்னு ஒரு அரை அந்த கன்னத்திலே விழுது மாறி மாறி. இதெல்லாம் பார்த்து அஞ்சலி அதிர்ச்சியில் நிற்க, சரவணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்குன்னு ஒரு மனைவி இருக்கான். என்னதான் அவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் பற்றின கேஸ் எங்கள் கோர்ட்டில் போயிட்டு இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் இப்படி பேசுறது ரொம்ப பெரிய தவறு. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு இப்போதான் மாசமா இருக்கான்னு நானும் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணை இந்த மாதிரி குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெரிய தவறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த வீட்டில் இருக்கவங்க நினச்சா இப்போ கூட உண்மையில தவறான பழியை தூக்கி போட்டு உன்னை உள்ளே கொண்டு வைக்கலாம். ஏற்கனவே குடும்பத்தோட உள்ளே போனவங்க உங்களை வெளியெடுக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு அங்கே முத்துவேலு சொல்கிறாங்க. அதை கேட்ட எங்கள் சரவணன் எதுவுமே பேசாமல் அஞ்சலியை பார்க்க, நீங்கள் எந்த கிளம்பமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் அஞ்சலியை பார்த்து மறைக்க, அஞ்சலி அந்த இடத்த விட்டு நகர்ந்து வேகமாக போயிடுறாங்க. அப்போது சரவணனை பார்க்குற எங்கள் முத்துவேல், உனக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் உன்னை இந்த பொண்ணு கூட நான் எங்கேயுமே பார்க்கக்கூடாது. முதல்ல உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருந்தா முறைப்படி டிவோர்ஸ் வாங்க. டிவோர்ஸ் வாங்கினதுக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ணணுமோ அதை பண்ணு. இதுக்கு பிறகு வீட்டில் உங்கள் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் பேசி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு முடிவை எடு. அதை விட்டுட்டு
தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசுகிறத பழகுறத நான் இனிமேல் பார்க்கக்கூடாது அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாங்க. முத்துவேல் இப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக நடந்து போக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சரவணனுக்கு ரொம்ப கோவம் வருது. கோவத்தோடு போய் வண்டி எடுக்கிறாங்க. வண்டி எடுத்த வேகத்துக்கு நேராக வீட்டில் கொண்டு போய் நிறுத்த வீட்டில் பழனிவேலேருந்து அங்கே கோமதி அப்புறம் எல்லாமே இருக்காங்க. அப்போ தான் உள்ளே போன எங்கள் முத்துவேல் உள்ளே போன சரவணன் அம்மா அம்மா அப்படின்னு கத்த என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு மாமன் கூட பார்த்துருக்க மாட்டேன். அவர் சட்டையை பிடிக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல என்னாச்சுடா எதுக்குடா இங்கே வந்து சத்தம் போட்டுட்ருக்கேன்னு கோமதி கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியனும் என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்க எதிர்த்த வீட்டில் இருக்கார்ல அவர் என்னை கையை நீட்டி அடிச்சிட்டான்னு சொல்ல யாருன்னு சொல்லு இந்த சக்திவேலா அப்படின்னு கோவத்தில் நின்றுட்டுருக்காங்க. இங்கே கதிரும் இருமா நான் என்ன இதுன்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்ல டேய் அடித்தது சக்திவேல் கிடையாது இங்கே ராஜியோடைய அப்பா உன் மாமனார் அப்படின்னு அங்கே சரவணன் சொல்ல என் அண்ணன் முத்துவேல் அண்ணனா அவர் எதுக்கு ஒன்று அடித்தாரு அப்படின்னு கேட்க அது வந்துமா எப்போதும் போல் நான் சாதாரணமாக தான் என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதான் ஏற்கனவே மீனா பார்த்துட்டு வந்து சொல்லிச்சுன்னு இங்கே கூட எங்ககிட்ட கேள்வி கேட்டீங்களே அந்த பொண்ணுகிட்ட தாம்மா பேசிக்கிட்டு இருந்தேன். எப்போதுமே சாதாரணமாக தாம்மா நான் பேசுவேன். அப்பாவுக்கு கூட இந்த விஷயம் தெரியும். அப்பா கூட இந்த விஷயத்த கண் கூட பார்த்த போதும் என்கிட்ட எவ்வளோ நிதானமாக பக்குவமாக பேசினார் தெரியுமா. இவர் யார்மா என்ன அடிக்கிறதுக்கு இங்கே வந்த கோவத்துக்கு என்னை பயங்கரமாக அடிச்சிட்டாருமா. சும்மாவே விட மாட்டேமா. ராஜுடைய அப்பான்றதுக்காக நான் பொறுமையாக தான் இருக்கேன். இதுக்கப்புறம் என் பொறுமையை செய்யணா நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சரவணன் கோபத்தில் கத்த எங்கள் கோமதிக்கு இன்னும் கோபம் அதிகமாக வந்து அந்த சரவணன் கன்னத்தில் இன்னும் பல்லான்னு ஒரு அறையை விடுறாங்க. ஆமாம் என்னாச்சுமா இப்போ இதுக்குமா நீ அண்ணனை அடிச்சேன்னு அங்கே செந்திலும் கேட்குறாங்க. மீனா அரசின்னு எல்லாரும் அதிர்ச்சியோட பார்க்க என் அண்ணன் அடிச்சிருக்குன்னா அது தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு அப்பாவா உன்னை பார்த்து கேள்வி கேட்டிருக்காருனா அன்னைக்கு நடந்த சம்பவம் வேறையா இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு அண்ணன் பார்த்த சம்பவம் வேறையா கூட இருந்திருக்கலாம்ல. நீ அந்த பொண்ணு அப்படி என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. என் அண்ணன் கிட்ட போய் கேள்வி கேட்குற அளவுக்கு அவர் தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என் அண்ணன் தப்பு பண்ண மாட்டான்னு எனக்கும் நிச்சயமாக தெரியும்னு சொல்ல அண்ணன் நீ என்னென்ன பண்ண என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்னு கதிர் கேட்குறாங்க. டேய் அது வந்து அப்படின்னு சொல்ல அப்போ நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க சொல்லுன அப்படின்னு கதிரன் கேட்க சரவணன் ஆமாம் எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை. ஏற்கனவே நான் காதலிச்ச பொண்ணு அஞ்சலி தான். அஞ்சலியும் இப்போ தான் வாழ்க்கை துணையை இழந்துட்டு அவங்கக்கிட்ட இந்த டிவோர்ஸ் வாங்கிட்டு இப்போ அம்மா வீட்டில் தான் இருக்கா. அன்னைக்கு மட்டும் அப்பா சம்மதிச்சிருந்தானா இன்னைக்கு என் லைஃப்பும் அந்த பொண்ணோட லைஃப்பும் அப்படி ஆயின்றிருக்காது. நானும் அஞ்சலியில் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்திருப்போம். ஆனால் அப்பாவுக்காகவும் உனக்காகவும் பார்த்து தானம்மா அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்தேன். இன்னைக்கு அந்த பொண்ணை என்னை தேடி வரும்போது என்னால் எப்படிம்மா விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சரவணன் கேட்க டி சரவணா அப்படின்னு ஓங்கி அறையிறாங்க எங்கள் கோமதி. இன்னொரு முறை இனிமே இதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த வாய்ப்பும் உனக்கு கொடுக்க போகிறதில்ல. என் அண்ணா அடித்ததில் தப்பே இல்லை அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியன் பார்க்குறாங்க. நீ எல்லாம் பண்ணுறது சரியானு உனக்கு தோணுதடா. இன்னும் உனக்கு தங்கமயில்கிட்டேருந்து விவகாரத்தை கிடைக்கல. அதுவும் இல்லாமல் அது ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக போகுது. நீ ஒரு குழந்தைக்கு அப்பா ஆகிட்ட. இப்படி இருக்க நேரத்தில் நீ இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்தது சரியா அப்படின்னு சொல்ல இப்போ நான் வாக்கு கொடுத்துருக்கேனடா உன்னையும் குழந்தையும் என்றைக்கும் கைவிட மாட்டோன்னு. இதுக்கு என்னடா பதில் சொல்ல போகிறேன்னு எங்கே சரவணனை பார்த்து கோமதி கேட்குறாங்க. சரவணனும் பேரதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? என்ன மீறி நீங்கள் எப்படிமா அவகிட்ட போய் வாக்கு கொடுக்கலான்னு சொல்ல நீ மட்டும் வீட்டில் எங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கோவிலில் வச்சு வாக்கு கொடுத்தியா அப்படின்னு கோமதி பார்த்து கேட்க இருடா அந்த பிள்ளைகிட்ட நானே பேசிக்கிறேன்னு எங்கள் கோமதி சொல்ல ஆமாம் அதெல்லாம் ஒன்று வேணாமா அப்படின்னு சரவணன் தடுக்கிறாங்க. டேய் விடுறா இன்னைக்கு குழந்தைன்னு ஒன்று நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. அந்த குழந்தைய பற்றியும் தங்கமயில பற்றியும் கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா நீ இந்த அளவுக்கு இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் தங்கமயிலோ இங்கே வீட்டுக்கு வராங்க. தங்கமயிலுக்கு அப்பா மூலமாக விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்கு வரேன் தங்கமயில் வாசலில் நிற்க இங்கே எல்லாருமே தங்கமயிலை பார்க்குறாங்க. ஆனால் உள்ளே வர மயில் இங்கே நடந்துகிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு தான் உள்ளே வராங்க. எனக்காக இந்த வீட்டில் இருக்க யாரும் பிரச்சனை பண்ண வேண்டாம். அன்னைக்கு அத்தை வந்து பேசும்போதே எனக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் போதும் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் நான் இருக்கேன். நான் என் குழந்தைய நல்லா பார்த்துப்பேன், நல்லா வளர்ப்பேன். என் வாழ்க்கை விஷயத்தில் தலையிட யாரும் வேணாம். உங்கள் பையனுக்கு எந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கோ அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கவும் நீங்கள் தயங்க வேணாம். கோர்ட்டில் நடக்கிற டிவோர்ஸ் நடந்துகிட்டே இருக்கட்டும். கண்டிப்பாக அதுக்கான தீர்ப்பு நல்ல முறையில் வரும். அதை நினச்சி நீங்கள் பதட்டப்படவும் வேணாம். என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன். ஏன்னா இதே காரணம் காட்டி நாளை பின்ன நான் வேலைக்கு போகிற இடத்துல எல்லாம் வந்து இவர் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்காக தான் முன்கூட்டியே இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் பேசிட்டு போகலான்னு வந்தேன்னு இங்கே தங்கமயிலும் சொல்கிறாங்க. தங்கமயில் சொன்ன விஷயத்தை கேட்டதும் பாண்டியனும் கோமதி அதிர்ச்சியில் எங்கள் தங்கமயிலை பார்க்க தங்கமயிலும் எங்கள் சரவணனை பார்த்து இனி எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் நீங்கள் என்றைக்கும் கவலைப்பட வேணும்னு அவசியம் இல்லை. முக்கியமாக என் குழந்தைய பற்றி நீங்கள் யோசிக்க கூட வேணாம். என் குழந்தைய நான் நல்லா பார்த்துப்பேன்,
உங்களை விட ஒரு படி அதிகமாகவே நான் நல்லாவே வளர்ப்பேன் அப்படின்னு சொல்ல எப்படி முடியும்? உன்னால் எப்படி முடியும் குழந்தைய வளர்க்குறதுக்கு? அந்த குழந்தைய பெற்றதையும் என் கையில் கொடுத்துட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. அந்த குழந்தைய எப்படி வளர்க்குறதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி இங்கே சரவணன் சத்தம் போட, கோவத்தில் இருக்க தங்கமேல கையை நீட்டி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு தடவை குழந்தைய பற்றி என்கிட்ட நீ பேசவே கூடாது. ஏற்கனவே நீ பேசின வரைக்கும் போதும். இதுக்கப்புறமும் நீ இந்த குழந்தைய பற்றி இந்த குழந்தை விஷயத்தில் தலையிட்டனா இனி வாழ்நாள் முழுக்க நீயும் கல்யாணம் பண்ணிக்க முடியாத அளவுக்கு நானும் பெரிய தண்டனை கொடுத்துட்டே இருப்பேன். இந்த டிவோர்ஸ் கேஸ் அப்போ முடியாத அளவுக்கு நான் இழுத்தடிக்கவும் முடியும். ஆனால் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வேண்டான்னு நான் முடிச்சுட்டு போகலான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு எங்கள் தங்கமயில் வந்து சரவணனை பார்த்து சொல்கிறாங்க. சரவணன், பாண்டியன், கோமதினி எல்லாருமே அதிர்ச்சியில் வரைஞ்சு நிற்க, இங்கே சரவணனுக்கு பேரடிக்கு மேலே பேரடியாக விழத்தான் செய்து தங்கமயில் தான் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு ஒதுங்கிக்கிட்டாங்க. ஆனால் சரவணன் குழந்தை வேணும்னு நிற்கும் போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்கமயில் பயங்கரமாக திட்ட தான் செய்கிறாங்க. இது சரவணனுக்கு அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்கு.